ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபில்லிங் ஸ்டிச் தான். இது வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் இதோட பேர். ஸோ இது நம்ம எல்லா டிசைன்லேயும் ஃபில்லிங்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் 2 மெத்தடில் உங்களுக்கு ஃபில்லிங் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் டபுள் ஸ்டாண்ட்ஸில். எப்போ போலயே துலிப் நீடில் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணுறேன். துலிப் நீடில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பேக் ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம போடக்கூடிய செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லென்த்தாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த லைன்லேயே வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இந்த செயின் ஸ்டிச்சோட மிடில் வந்து நம்ம குத்தி நம்ம இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து பக்கத்தில் போட போகிறோம். அதுதான் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஃபில்லிங்கு. ஸோ எந்த இடத்துலையும் நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிருஷ்ணருடைய இமேஜ் போன வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அது நான் மெயினாக வந்து நான் ஃபில் பண்ணது இந்த ஸ்டிச்சால் தான் நான் ஃபில் பண்ணியிருப்பேன். மோஸ்ட்லி எல்லா பர்சன் வந்து நம்ம எடுத்துட்டோம், ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதை ஃபில்லிங்க்கு நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ ப்ரீவியஸாக தாம்பூர் ஸ்டிச் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து எல்லாமே ஒரே லென்த்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க செயின் வந்து கொஞ்சம் பெருசாகவும், செகண்ட் வந்து மிடில் குத்தி அதே சைஸில் தான் நம்ம போட போகிறோம். பட் வந்து பார்க்குறதுக்கு லாங் போட்டுட்டு குட்டியாக ஷார்ட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த செயின் ஸ்டிச்சை எப்படி போடுறேன் பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டாக போட்டிருக்கிற 2 செயின் ஸ்டிச்சோட மிடில் குத்திக்கிறேன். மிட்லனா அந்த செயின் ஸ்டிச்சோட மிடில் குத்த வேண்டாம், அந்த மிட்டுக்கு வர மாதிரி நம்ம குத்திக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் செகண்ட் லைனை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இப்போ தேர்ட் லைனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைன் எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் வரும். ஸோ எந்த இடத்துல நம்ம குத்தி எடுத்திருக்கோமோ அதே இடத்துல தான் குத்துற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து சொல்கிறது மிடில் குத்துறது அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த செயினோட மிடில் வந்து குத்த வேண்டாம். நம்ம அந்த செயின் போட்டிருக்கோம்ல, அதுக்கு நம்ம கெஸ்ஸிங்கில் நம்ம பார்த்தா தெரியும் அந்த செயினோட மிட் எதுன்னு தெரியும். ஸோ அதுக்கு பக்கத்தில் நம்ம குத்துனா போதும். நான் போடுறத பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா சம்டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் பார்க்கும்போது கிளியராக புரியும். அதாவது ஃபஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் சேமாக இருக்கும், செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனும் சேமாக இருக்கும். அதே மாதிரி ஆட் நம்பர்ஸ் எல்லாம் சேமாக எப்படி நம்ம குத்தி எடுத்திருக்கோமோ அதே மாதிரி குத்துவோம். ஸோ ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே சேமாக வரும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு மேட் ஃபில்லிங் மாதிரி கூட தெரியும். பட் இது வந்து மேட் ஃபில்லிங் கிடையாது. ஸோ பார்க்குறதுக்கு அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது எப்படி வந்து ஸ்டிச் போடுறாங்க, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டே ஒர்க் பண்ணும்போது நிறைய வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது வந்து நமக்கு தெரியாமலும் போகும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு ஒர்க் பண்ணும்போது மறுபடி வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஹார்ட் போட்டு அதோட அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பார்ட்டில் நான் ஒரு மாதிரியும் இன்னொரு பார்ட்டில் இன்னொரு மாதிரியும் நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சென்டரில் லைனை நம்ம பேஸ் பண்ணி இதில் வந்து நம்ம அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸில் ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். இந்த மீடியம் சைஸ் செயின் ஸ்டிச்சை வச்சு பேஸ் பண்ணி நம்ம செகண்ட் லைன் போட போகிறோம். இப்போ வந்து இந்த லைனில் வந்து நான் செயின் போட்டுக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து ஏதாவது ஒரு ஷேப் அண்ட் டிசைனில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்குற ஹார்ட்டுக்கு வந்து அந்த அவுட்லைன் கொடுத்துருக்குற செயினுக்கு வெளியில் தான் நான் குட்டியாக லாக் போடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த செயினோட மிட்டு பக்கத்தில் வந்து குத்தி செயின் நம்ம போடுறோம். அவ்வளோதான். அதே மாதிரி லாக் வந்து அந்த அவுட்லைனுக்கு வெளியே வந்து மேலேயும் லாக் பண்ணிக்கோங்க, கீழேயும் அதே மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. அதாவது அவுட்லைன் கொடுத்துருக்கிறதுக்கு எல்லாமே லாக் வந்து பேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செயினோட மிட் இந்த மாதிரி மிடில் குத்தி நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதுதான் இந்த இயரோட லாஸ்ட் கிளாஸு. ஸோ இந்த இயர் வந்து நம்ம ஒரு குட்டியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். சின்னதாக தான். ஸோ ஹோம் மேக்கராக இருந்து நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரும் திங்க் பண்ணோன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நம்ம வீடியோ வந்து எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கூடிய சீக்கிரத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிவிடுவோம். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன். ஸோ எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இயர் வந்து முடிய போகுது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஸோ அடுத்த வருஷம் வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருமே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வீட்டில் இருந்தே நம்மளாலேயும் ஒர்க் பண்ணி நம்மளாலேயும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுவோம்.
ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க. நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு சின்னதாக வந்து கன்சிஸ்டன்சியாக அதில் இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளாலேயே சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நான் வந்து ஒரு கோல் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக அதை வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து ஷேரும் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ நம்ம சேனலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்குது. நீங்களும் கற்றுக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து வளர்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சோஷியல் மீடியாங்கிற பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்துடுங்க. அப்போ தான் வந்து பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நம்மளால் க்ரோ பண்ண முடியும். ஸோ நானும் அப்படி தான் எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து சோஷியல் மீடியாவில் வாங்க. ஃபேஸ் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபேஸ் காமிக்காமலே நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணி நம்மளுடைய வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாக நான் வந்து உங்கள் டவுட்லாம் வந்து கிளியர் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம எல்லா செயின் ஸ்டிச்சுக்கும் அதே மாதிரி மிட்லாக குத்தி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதே தான் மறுபடி நான் வந்து அதே ஸ்பீச்சை வந்து கன்டினியூ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் ஸ்பீச்சை வந்து டைவர்ட் பண்ணிட்டேன். ஸோ நானும் ஏற்கனவே வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். 2 கிட்டோட அம்மா தான் நானும். ஸோ என்ன குட்டீஸ்களை வச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் பட் இப்போ வந்து நம்ம கஷ்டப்படாமல் எப்போ கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு தான் நானும் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ பாப்பாவும் இந்த இயர் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு வந்து ஜூன் மந்த்க்கு அப்புறம் தான் வந்து என்னுடைய குட்டி பிஸ்னஸே வந்து ஸ்டார்ட் பண்ணது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ஃபுல்லாக வந்து இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ லைட்டாக கொஞ்சம் அந்தந்த இடத்துல மிஸ்டேக் தெரிகிறது. நம்ம அவுட்லைன் கொடுத்து பீட் கொடுத்து வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய மிஸ்டேக்காக தெரியாது. இப்போ ஃபில்லிங் பாருங்கள், நல்லா நெருக்கமாக இருக்கலையே, இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஃபில்லிங் வந்து க்ளோஸ்டாக வந்து போட்டால் போதும். இந்த சைடு வந்து நம்ம கிராஸ்டாக வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுவும் நம்ம ஷார்ட் அண்ட் லாங் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம எந்த சைடாக வேணாலும் நம்ம பண்ணலாம். அதாவது ஸ்லாண்டிங்காக எந்த சைடு வேணாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடில் வந்து நீங்கள் ஸ்லாண்டிங்காக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு அதாவது அப் டு டவுன் போகும்போது 3 ஸ்டிச் போடுறேன். டவுன் டு அப் போடும்போது 2 ஸ்டிச்சில் கவர் பண்ணுறேன். அதாவது இப்போ 2 ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படின்னா அதோட மிடில் நம்ம குத்தி எடுக்கும்போது நெக்ஸ்ட் லைனில் 3 ஸ்டிச்சு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 2 ஸ்டிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது வெளியே லாக் போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல 3 ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சோட மிட்லே பக்கத்துலேயும் நான் குத்தி 3 ஸ்டிச் போடுறேன், வெளியே லாக் போடுறேன். இப்போ மறுபடியும் ரிவர்ஸ் வரும்போது 2 ஸ்டிச் தான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே மாதிரி கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன் டு அப் போகும்போது 3 ஸ்டிச் போட போகிறேன். அதாவது அந்த 2 ப்ரீவியஸாக போட்ட 2 செயின் ஸ்டிச்சோட மிடில் குத்தி எடுக்கும்போது உங்களுக்கு 3 ஸ்டிச் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டேன், நான் லாக் போட்டுட்டேன். இப்போது அந்த பெரிய செயின் ஸ்டிச் இருக்குது இல்லையா, அதுக்கு மிடில் குத்தி ஒரு ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொன்றும் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்கும் மிடில் குத்தி இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே லாஸ்ட்டாக ஒரு செயின் ஸ்டிச் குத்தி வெளியே வந்து லாக் போட்டுடுறேன். ஸோ இப்போ ரிவர்ஸில் வரும்போது 2 செயின். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு குட்டியான ஸ்பேஸ் இருக்குதுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதுவும் லாங் அண்ட் ஷார்ட்டில் இன்னொரு மெத்தட் தான். ஸோ நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு பூ வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லாங் செயினாக நீங்கள் கொடுத்துட்டு ஒரு ஷார்ட் செயின் கொடுத்து லாக் ஒன்று போட்டு அந்த மாதிரி வந்து ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்டிச் எல்லாமே கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடச்சிடும். இந்த ஸ்டிச் இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் அவுட்புட் வந்து நம்ம நீட்டாக கொடுத்தாலே போதும், அது பார்க்குறதுக்கு நீட் லுக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு பெரிய டிசைனில் வந்து ட்ரை பண்ணி காமிங்க. ஸோ நெக்ஸ்ட் வருஷத்துலேருந்து நம்ம புது குரூப் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். யாருக்காவது வந்து ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம யூடியூப் வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். எந்த கமெண்ட் வேணாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணலாம். எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம்மருக்கு முன்னாடி வந்து நான் நிறைய கிளாஸஸ் வந்து ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ ரெடி பண்ணிவிட்டு சம்மரில் வந்து கிளாஸஸ் அனௌன்ஸ்மெண்ட்கான எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுப்பேன். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு லீவ்னால நிறைய பேர் கொஞ்சம் ஃப்ரீயான டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து யூஸ்ஃபுல்லான டைமில் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நான் அப்போ வந்து அந்த கிளாஸஸ்க்கு தேவையான எல்லா வீடியோவும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு யாருக்காவது பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எல்லா வீடியோஸும் கொடுத்துருவேன். அதாவது வீக்லி வீடியோஸ் கொடுத்துருவேன். நீங்கள் வீக்லி ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து வாங்கிக்கலாம். யூடியூப்லேயும் நம்ம கிளாஸஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே வரும். பட் என்னென்னா வாரத்தில் நம்ம 3 வீடியோ தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கனால ஆரிக்காக 2 கிளாஸஸ் போயிடும். ஸோ இன்னொரு கிளாஸஸ் வந்து பிரேஸ்லெட் கிளாஸ் முடிக்கும் போது ப்ரூச்சஸோ அல்லது வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் ஜுவல்லரி அல்லது சாரி ப்ரிண்டிங் அந்த மாதிரி எந்த கிளாஸஸ் அப்போது வந்து ட்ரெண்டிங்காக எது வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுதோ அந்த கிளாஸஸ் வந்து நான்
யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ சம்மர் கிளாஸஸில் எல்லா கிளாஸஸ்க்கான வீடியோஸும் நான் ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ பே பண்ணுற மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் வார ஒர்க் பண்ணிவிட்டு வீடியோஸ் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் நம்மக்கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பே பண்ணுற எல்லா பேருக்குமே நான் வந்து மெட்டீரியல் லிஸ்ட் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ்க்கான வீடியோஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஏன் எப்படின்னா ஃப்ரீ கிளாஸஸ் தான் அனௌன்ஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் ஃப்ரீ கிளாஸில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிடுறாங்க. பட் மெட்டீரியல் வந்து வாங்குறது இல்லை. மெட்டீரியல் வாங்கி இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்போ 30 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா ஒர்க் பண்ணுறது ரெகுலராக ஒர்க் பண்ணுறது 5 பேர் தான். ஸோ நம்ம வந்து குரூப்புக்கான அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் வேண்டிய தேவை வந்து இருக்குது. அதனால வந்து பே பண்ணுறவங்களுக்காக தனியாக நம்ம வீடியோ மேக் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ மற்றவங்க எல்லாருக்குமே யூடியூப் வீடியோ நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ யூடியூப் வீடியோ கண்டிப்பாக வாரத்தில் 3லேருந்து 4 நம்ம வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இப்போ நான் ஒரு சைடு ஃபுல்லாகவும் அதே மாதிரி முடிச்சிட்டேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.